நெஞ்சத்தைக்கு இல்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்டர் மதுமிதாவை எங்களால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மதுமிதா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அதுக்கப்புறமா மதுமிதாவை தேடி எல்லாரும் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் மதுமிதா அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு கௌதம்க்கு கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க, இல்லை இப்போ நம்ம கௌதம்க்கு கால் பண்ணால் கண்டிப்பாக காலை ட்ரேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கால் பண்ணாமல் ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து போகிறாங்க. மறுநாள் காலையில் சகுந்தலா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாங்க. இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னும் அந்த மதுவை ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்ஸ்பெக்டர் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அக்யூஸ்டை மதுமிதா மேடம் மேலே தான் பழிய போட்டாங்க, மதுமிதா தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. ஒரு வேலையை உங்களால் உருப்படியாக செய்ய முடியாதா, உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுக்குறேன்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட, இல்லை மேடம் பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, அவளை எப்படி வர வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும், அந்த மதுவை அரெஸ்ட் பண்ண முடியலன்னா என்ன, உடனே கௌதம் அரெஸ்ட் பண்ண, புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக அவளும் புருஷனை தேடிக்கிட்டு வருவாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேடம் சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க, உடனே நான் கௌதமை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு எல்லாரும் கௌதம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கிளம்பி வராங்க. இங்கே சகுந்தலா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட அபிஷேக் நேராக வந்து, அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, அபிஷேக்கை பலார்னு அறையிறாங்க. என்ன கேட்காம எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ என்ன பண்ண அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும், அந்த அக்கௌண்ட்டை நீ வந்து கார் வச்சு ஏற்றுனது அப்படின்னு மொத்தமே எனக்கு தெரியும், அதோட விட்டியா என்னென்னலாம் நீ பண்ணி வச்சிருக்க, இப்போது அக்யூஸ்டாக ஒருத்தன் மாட்டிருக்கானே அவன் என்னோட ஆள், உன்னை நீ எங்கெல்லாம் போறியோ உன் பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், ஹாஸ்பிட்டலில் அந்த அக்கௌண்ட்டை கொலை பண்ண வந்ததும் அவன் தான், உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் நான் அவனை வச்சுருந்தேன், அவன்கிட்ட வந்து மதுமிதா மேலே பழிய போட சொன்னதும் நான் தான், அந்த மதுமிதாவை அங்கே வச்சே அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் இப்போ முடியாமல் போயிடுச்சு, தப்பிச்சிட்டான், ஆனால் கண்டிப்பாக அவளை விட மாட்டேன், என்கிட்ட மோதிட்டால கண்டிப்பாக அவளை விட மாட்டேன், இப்போ போலீஸ் கௌதம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இன்ஸ்பெக்டர் கூட எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. கௌதம்னு கத்திக்கிட்டே வராங்க. மொத்த பேரும் அங்கே வந்து, என்ன நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனை வந்து நீங்கள் அப்படி பேர் விட்டு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்ல, யாராக இருந்தாலும் தப்பு பண்ணிட்டா நாங்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம், எங்கே இருக்கார் அவர், கூப்பிடுங்க, அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே அப்படியே சகுந்தலா அபிஷேக்லாம் கோவப்படுற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்படி கௌதம் என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக மாதிரி பேசுகிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டரும் அதே மாதிரி நடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்களை வந்து எதையும் செய்ய விடாமல் நீங்கள் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு கோவப்படுறாங்க. திரும்பவும் நீங்கள் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, அபிஷேக் வந்து இன்ஸ்பெக்டரோட சட்டையை போய் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையாக வந்து என் சர்ட்லேருந்து கையை எடுங்க, நீங்கள் மொத்த பெருமை வந்து நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி வந்துட்டு, நிறுத்துங்க, இப்போ என்ன உங்களுக்கு கௌதமை அரெஸ்ட் பண்ணணும் அவ்வளோதானே, போய் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலாவுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன இந்த கிழவி இப்படி சொல்லுது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப கேஷுவலாக நேராக போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. இவங்க யாருக்கும் எதுவுமே புரியல. போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்து கௌதமை தேடி ரூமாக வந்து தேடிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு, சார் அவர் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் மட்டும் ரூமில் போய் பார்க்குறாங்க. கௌதம் ஜன்னல் வழியாக தப்பிச்சு போயிருப்பார். அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, சார் அவர் இந்த வழியாக தான் தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க பாட்டி நடந்ததை யோசிச்சு பார்க்குறாங்க. மதுமிதா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நம்பர்லேருந்து கால் பண்ணால் கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணிவிடுவாங்கன்னு அவங்க ஆட்டோக்காரர் ஃபோனை வாங்கி வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரருக்கு கால் பண்ணி பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நாளைக்கு கௌதமை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க, அதனால் கௌதமா அங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிவிடுங்க, அங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு போக சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பாட்டி வந்துட்டு, எப்படி அவன் எங்கே போய் இருக்கிறது அப்படின்னு சொல்ல, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நான் சொல்கிற அட்ரஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க, அவர் அங்கேருந்து தப்பிச்சு போக சொல்லுங்கள், ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறதுனால சுற்றி போலீஸ் இருப்பாங்க, முன்னாடி வாசல் வழியாக போக வேண்டாம், ஜன்னல் பக்கமாக தப்பிச்சு அவரை போயிட சொல்லுங்க, அங்கே அவர் இருக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியை வந்து சரி நான் அப்படியே சொல்லிடுறேன், ஐயோ இவன் வேறு ரொம்ப குண்டா இருப்பானே, எப்படி ஜன்னல் வழியாக தப்பிச்சு போவான் அப்படின்லாம் பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எப்படியோ கௌதம் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அதை யோசிச்சுக்கிட்டு பாட்டி வந்து
அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் ரொம்ப கேஷுவலாக வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அபிஷேக், சகுந்தலா அப்படின்னு எல்லாரும் அங்கே அந்த பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகி இது கண்டிப்பாக பாட்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நேராக அபிஷேக் வந்து பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. பாட்டி அண்ணன் எங்கே, கௌதம் அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்டதுமே, என்ன உன்ன மாதிரி தானே நானும் இங்கே இருக்கேன், நீ என்னமோ என்ன வந்து கேட்குற, நானாக பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வந்து கேட்குறாங்க, எங்கே அவர் ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், நீங்கள் கௌதமை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க, அதனால் நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன், அவன் எங்கே போனான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஒழுங்காக எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நீங்கள் போலீஸ் தானே, நீங்களே தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு பாட்டி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.